எனக்கு மக்கள் பணி செய்யணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆனா நான் 1000 முறை இல்லைங்க, 5000 முறை ஓப்பனா சொல்ல போனா பொதுச் செயலாளர் கால்ல விழுந்து நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உண்மையா உழைக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆனா என்னை உதாசீனப்படுத்திட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. எக்ஸாம்பிள் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல 6 தொகுதி இருக்கு. இந்த 6 தொகுதியில யாரு கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த 6 பேர்ல யார் மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? சுபத்ரா முருகன் அவங்க துணை பொதுச் செயலாளர். அவங்க கட்சிக்காண்டி என்னங்க பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னே அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதுல இருந்து கொடுத்தீங்க? காசை வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. அவங்க கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா இல்ல மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? ஆனா இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல வேட்பாளர் போட்டிருக்கீங்க, கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? இல்ல. திருச்செந்தூர்ல போட்டிருக்கீங்க, இல்ல. தூத்துக்குடியில போட்டிருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டத்துல போட்டிருக்கீங்க. எதுலையுமே ராத்திக்குளம் கோயில்பட்டி எதுலையுமே 6 தொகுதியிலுமே கட்சிக்காண்டி வேலை பார்த்த வேட்பாளர்களும் கிடையாது, அந்த பொறுப்புல உள்ளவங்களும் மக்கள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்மதமும் கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு எல்லாரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் இனம் மதம் தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த கட்சியை வளர்த்தேன். ஆனா இந்த கட்சி என்னை ஒரு நாயா கூட மதிக்கலைங்க.